ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. கைஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீகால் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் பற்றின ஆட்ராப் போய்ட்டு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல் ட்விட்டரில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ண அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் ஆட்ராப்ஸ் அப்புறம் இந்த மாதிரி கைடெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நான் வந்து ட்விட்டரில் எப்போவுமே த்ரெட்டு போட்டுட்ருப்பேன். ரொம்ப நாளாக என்னால் வீடியோ போட முடியல. அந்த சமயத்தில் ஃபுல்லாக நான் கைட்ஸ் ஃபுல்லாக ட்விட்டரில் தான் கொடுத்துருந்தேன். நம்ம ட்விட்டர் வந்து செக் பண்ணி பாருங்கள். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய டெலிகிராம் சேனலை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ், சின்ன சின்ன அப்டேட்ஸ், இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருப்பேன். ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இதுக்கடியே நிறைய யூசர்ஸ் அவங்க வந்து ஆக்டிவாக இருக்காங்க. நானுமே யூடியூப்பை விட இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் தான் ஆக்டிவாக இருப்பேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மில் வந்து நான் கைடு கொடுத்துருவேன். இதுக்கப்புறம் எப்படி நான் மறுபடியும் யூடியூப்பில் ஆக்டிவ் ஆயிடுவேன். அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்டோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தலாம். இந்த ப்ராஜெக்டோடைய பேர் வந்துட்டு ரீகாலுங்க. இவங்க வந்துட்டு ஒரு ஏஐ ஏஜென்ட் பேஸ் பண்ண ப்ராஜெக்ட். நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $30 million வந்து ஃபண்டு ரைஸ் பண்ணிக்காங்க. அண்ட் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் டயர் 1 இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மல்டி காயின் கேபிட்டல் அந்த வந்து காயின் பேஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு பேக்கப் இருக்குது, நல்ல ஒரு ஃபண்டிங்குமே இருக்குது. அண்ட் முக்கியமாக சொல்ல போனால் ஆட்ராப் ஏற்கனவே கன்ஃபார்ம்டு ஆயிடுச்சுங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோவும் போட்டிருப்பேன். நான் வந்து ட்விட்டர் த்ரெட்லேயுமே சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆட்ராப் வந்து கன்ஃபார்ம்டு தான். இதில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய வேலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு வேலெட் நீங்கள் என்ன இவிஎம் வேலெட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சைன்இன் மெசேஜ் கேட்கும். அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சைன்இன் மெசேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அக்கௌண்ட் அப்படின்ற டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்து ரெஃபரல் கோடு வந்து ஆட் பண்ணணும். என்னுடைய ரெஃபரல் கோடு வந்து நான் லிங்க்ஸோடு சேர்த்து டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். அதை எடுத்து போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் யாரோ ஒருத்தருடைய ரெஃபரல் கோடு கூட போட்டுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய ரெஃபரல் கோடை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணுறது மூலமாக 10% ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 10% தாங்க, பெருசாலாம் இல்லை. தென் அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மெயின் செக்ஷன் வந்துக்கோங்க. டேஷ்போர்டு வந்துக்கோங்க. வந்துட்டு சம் சோஷியல் மீடியா டாஸ்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கேலக்ஸி டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஏற்கனவே கிரிப்டோவில் வந்து ஃபெமிலியராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேலக்ஸி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்க வந்துட்டு இது வந்து ஒரு கொஸ்ட் பிளாட்ஃபார்முங்க. இதை வந்து நம்ம கொஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண மூலமாக ப்ராஜெக்டுடைய கிரெடென்ஷியல்ஸ் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த கிரெடென்ஷியல் மூலமாக நமக்கு வந்துட்டு டோக்கன்ஸ் ஆட்ராப் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அதுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய ஆட்ராப் கொடுத்துருந்தாங்க. இப்போ இது வந்து அந்தளவுக்கு ஃபேமஸாக கிடையாது. ஃபேமஸாக இல்லை மீன்ஸ் ஃபேமஸாக இருக்குது. அந்த ஃபேமஸ்னாலேயே நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆட்ராப்புடைய ஒர்த்து வந்து கம்மியாயிருச்சு. ஒரு சில டைமில் இந்த கேலக்ஸி மூலமாகவே நமக்கு $1000 வரைக்கும் ஆட்ராப் கிடைச்சிட்டு இருந்தது. அதெல்லாமே ஒரு காலம். பட் இப்போதைக்கு அப்படி கிடையாது. இதில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் சும்மா பேஜ் மட்டும் வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில டாஸ்க் எல்லாமே பேஜ் வியூ பண்ணி நம்ம வந்து ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாஸ்க்கும் அதே போல் தான். நான் ஜஸ்ட்டு பேஜ் வியூ பண்ண டாஸ்க் நினச்சிட்டு நான் ஜஸ்ட்டு பேஜ் மட்டும் வியூ பண்ணிட்டேன். ஜஸ்ட் இந்த பேஜ் வந்து வியூ பண்ணுங்கள். வியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்விட்டருக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு போகும். அண்ட் ஒரு கம்யூனிட்டி வந்து ஓப்பன் ஆகும். அந்த கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் பண்ண மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஒன்ஸ் வந்து பேஜ் வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டாஸ்க் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு படிச்சுக்கோங்க. படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். இது ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஜாயின் அப்படின்ற மாதிரி பட்டன் இருக்கும். இது வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சிம்பிள். இந்த மாதிரி தாங்க டிஸ்காலில் ஜாயின் பண்ணுற மாதிரி, டெலிகிராமில் ஜாயின் பண்ணுற மாதிரி, அப்புறம் ரீட்வீட் பண்ணி வர மாதிரி, இந்த மாதிரி சிம்பிள் டாஸ்க்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் வந்து ரேக்கப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கேலக்ஸி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஜி டோக்கன் தேவைப்படும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாருமே கிரிப்டோவில் ஃபெமிலியராக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே சின்ன பசங்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். புரியாதவங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது அப்படின்னா இது அப்படியே நீங்கள் வந்து ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுருங்க. சேம் இதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க்ஸ் வந்து இருக்குங்க. எல்லாமே இந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் இருக்கும். இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் வந்து கெயின் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரி டாஸ்க் இருக்குங்க. ஜீரி டாஸ்க் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்த போது சில டாஸ்க் இருந்தது. இப்போதைக்கு எந்த டாஸ்க்கும் இல்லை, எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இஃப் இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்தது அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து இது மூலமாக பாயிண்ட்ஸ் வந்து உங்களால் ரேக்கப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு கொஸ்ட்டுமே இது வந்து அவைலபிள் கிடையாது. கொஸ்ட் டேபிள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ட்விட்டர் த்ரெட்டு கொடுக்குறேன். அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சம் டாஸ்க்ஸ் எல்லாமே ஸ்டில் இன்னும் புது யூசர்ஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது புதுசாக வந்த ப்ராஜெக்டில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதனால தான் புதுசாக போகிற மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கேன். அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ப்ரெட் த வேர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுற டாஸ்க் இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கார்டில் சம் ரோல்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்குமே போனஸ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க, ஃப்ரேக்மெண்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுருந்தீங்க, ரோல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஜென்ட் வந்து காம்படிஷனில் வந்து பர்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. இது வந்துட்டு டெவலப்பர்ஸ்க்காக தான். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய டாஸ்க்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பேஜஸ் கொடுப்பாங்க. இந்த கேலக்ஸி டாஸ்க்கு பேஸ் பண்ண பேஜ், அதுக்கப்புறம் வந்து ஜீரி டாஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஜென்ட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து டெவலப்பர், இந்த மாதிரி பேஜஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இந்த பேஜஸ் வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏர்ட்ராப் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வேலெட்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே சில உங்களுக்கான ஏஜென்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது ஏற்கனவே கிரியேட் பண்ண ஏஜென்ட்ஸ். இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஓட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறதே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்கால் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்கால் பண்ணிங்கன்னா கண்டினியூ டு கன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறமா சப்மிட் ஓட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அதில் இருக்கிற எந்த ஏஜென்ட் வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஓட்ஸை வந்து நீங்கள் வந்து ஓட்டு பண்ணதை வந்து நீங்கள் ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது ஆப்ஷனல் தான், 100% ஷூர் தேவை கிடையாது. எதுக்கும் பண்ணி வச்சுருவோமே. தென் அதுக்கப்புறம் இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு இமெயில் சப்மிட் பண்ணது ஆப்ஷனல் தான். ஜஸ்ட் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் பண்ண வேணாம். இந்த பேஜ் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாயிண்ட்ஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாயிண்ட்ஸுங்கெல்லாம் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதுக்கப்புறம் டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதனுடைய பாயிண்ட்ஸும் நீங்கள் வந்து இதில் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கேன். ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்து ஸ்கால் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்கால் பண்ணிங்கன்னா அந்த டாஸ்க் நம்ம முன்னே பார்த்தோமே அந்த டாஸ்க் எல்லாமே இதுலேயுமே இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண பாயிண்ட்ஸ் இது. ஏன்னா இதில் ஷோ பண்ணியிருக்கிறது எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி நான் சொன்னதுதாங்க. கேலக்ஸி டாஸ்க் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஓட் பண்ணுற டாஸ்க் இருக்கும். இந்த மாதிரி தான் எல்லாமே நான் முன்னே சொன்னது தான். நம்ம சொல்லாத டாஸ்க் வந்துட்டு ஏன் ரீகால் ஸ்னாப்ஸ்ன்னு இருக்கும். அது வந்து குக்கி அப்படின்ற பிளாட்ஃபார்மில் குக்கி அப்படின்ற ப்ராஜெக்ட் மூலமாக பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன, நீங்கள் வந்து ரீகால் பற்றி கண்டென்ட் வந்து ரைட் பண்ணணும். ரைட் பண்ணி ட்விட்டரில் வந்து போஸ்ட் பண்ணணும். அப்படி போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏர்ட்ராப் கொடுக்கும். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு மைண்ட் ஷேர் அதிகமாக வேணும். தென் அதுக்கப்புறம் வந்து டெவலப்பர் பேஸ் பண்ண கியூஸ் இருக்குது, காஸ்ட் இருக்குது. அது நீங்கள் டெவலப்பராக இருந்தால் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஃபரல் டாஸ்க் இருக்குது. நீங்கள் ரெஃபரல் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் பண்ணிங்கன்னா அதிக பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் வந்துட்டு உங்களுடைய டாஸ்க் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரேங்க் வந்து செக் பண்ணிக்க முடியும். நான் அரௌண்டு 60Kல இருக்கேன். நீங்கள் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கூட ஓவர் கம் பண்ணி மேலே போக முடியும். அதுக்குண்டான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.